ராமானுஜரை பாடினால், நூற்றந்தாதியை பாடினால் வேதம் அனைத்தையும் பாடி வேத நாயகனான எம்பெருமானையே போற்றிய பாடல். இந்த உலகத்துல குரு பக்திய உலகத்துக்கே சொன்னவர் ராமானுஜர் தான். இந்த உலகம் முழுவதும் வைணவத்தை இந்த ஆழ்வார்கள் சித்தாந்தங்களை உலகம் முழுவதும் பரப்பணும்னு ஆசைப்பட்டவர் ராமானுஜர் தான். நாராயணுடைய பக்திய இந்த உலகத்துக்கு பகிரங்கமாக எடுத்து சொல்லியவர் ராமானுஜர் தான். அதுக்கு உதாரணம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஒவ்வொரு ரகசிய வார்த்தைகள், ரகசியம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க, உண்மையின் அடிமட்ட விஷயங்கள் தான். எப்படி இந்த இதுக்கு பேச மட்டும் எவ்வளவு முக்கியமா இருக்கோ, அதே மாதிரி தெளிந்த ஞானமும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கேன்னு கண்ணதாசன் சொன்னது போல, இந்த உலகத்துல ஞானம் வைராக்கியம் பக்திங்கிற அந்த தெளிந்த நினைவைத்தான் ராமானுஜர் உலகத்துக்கு பரப்பினார். வேற ஒரு விஷயம்லாம் கிடையாது. பகவானுடைய அறிவதும் தெரிவதும் இந்த உலகத்துல ஆத்மாக்களை கரையேற்றணுங்கிற ஒரே நோக்கம்தான். ஆத்மாக்களை கரையேற்றணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி உலக விஷயங்களை சொல்லலாம் இல்ல, உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொத்து கிடைக்கும் சுகம் கிடைக்கும் சொல்லல. ஞானத்தை நீ அடைந்து விட வேண்டும், உண்மையை நீ தெரிந்து விட வேண்டும், நீ யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த தெளிந்த நினைவையும் திறந்த நெஞ்சையும் உலகத்துக்கு ஏற்படுத்தினார். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, இந்த தேகம் எப்படிப்பட்டது, தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கங்களுக்கு எதெல்லாம் அஜித்தாக இருக்கிறது, சித்தான ஆத்மாவை எதெல்லாம் கெடுக்கிறது, பரமாத்மாவை ஏன் நம்மால் அறிய முடியவில்லை அப்படிங்கிற விஷயங்களை உலகத்துக்கு சொன்னார். பரமாத்மானா இந்த ஆத்மாவுக்கு உண்மையான தகப்பன். இந்த தகப்பன் எந்தைக்கும் தந்தைக்கும் தந்தைக்கும் முந்தையனு பெரியாழ்வார் சொல்வதை போல எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரிஜினலான தகப்பன் ஸ்ரீமன் நாராயணன் தான். அவனை பக்குவமா உணர்ந்து பிறருக்கு எடுத்து சொல்லியவர்கள் தான் ஆழ்வார்கள். நாடு